Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணி பெண்கள் உட்பட 26 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவகாரம். மயிலாடுதுறை ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் பானுமதி தலைமையில் விசாரணை குழு அமைப்பு. தமிழகம் முழுவதும் குறிப்பிட்ட பேட்ஜ் மருந்துகள் தொடர்பாக ஊரக நலப்பணி இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொள்ள ஆணை. மூன்று தினங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க விசாரணை குழுவுக்கு தமிழக ஊரக நலப்பணி இயக்குநர் சித்ரா உத்தரவு. குறிப்பிட்ட பேட்ஜ் மருந்துகள் பாதிப்புக்கு காரணம் என சுகாதாரத்துறை விளக்கமளித்த நிலையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் தீபன். தீபன், சொல்லுங்க, சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணிகள் உள்ளிட்ட 36 பேருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது. இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்குங்க. வணக்கம் ரம்யா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் 27 கர்ப்பிணி பெண்கள், 20 குழந்தை பெற்ற தாய்மார்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று அந்த மருத்துவமனையில் 27 கர்ப்பிணி பெண்களுக்கு மாத்திரை மற்றும் ஊசிகள் போடப்பட்டது. அது போடப்பட்ட சில மணி நேரங்களிலே அவர்களுக்கு உடல் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் அந்த மருத்துவமனை முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. உடனடியாக இந்த சம்பவம் குறித்து அப்போது மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அந்த மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் மற்றும் மகப்பேறு மருத்துவ குழுவுக்கு தகவல் தெரிவித்தார்கள். உடனடியாக அவர்கள் சம்பவ நேரில் வந்து விசாரணை செய்த பிறகு அந்த 27 கர்ப்பிணி பெண்களுக்கும் மாற்று மருந்து கொடுக்கப்பட்டது. கொடுத்த பிறகு நேற்று மாலை அவர்கள் உடல்நிலை மிகவும் சீராக மாறியது. அதே போன்று தற்போது இன்று காலை நிலவரப்படி அவங்க 27 கர்ப்பிணி பெண்களும் முழு உடல் தகுதியுடன் நலமுடன் உள்ளார்கள் என அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரத்துக்கு என்ன காரணம் என்பது குறித்து முதல்கட்ட ஆய்வு மேற்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்து தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக முதல்கட்ட தகவல் வந்து வெளியாகிறது. ஆகையால் உடனடியாக அந்த குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனையில் பயன்படுத்தக்கூடாது, தற்போது அந்த பயன்பாட்டை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என சுகாதாரத்துறை வந்து உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனையில் அந்த குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து இந்த மாதிரிகள் எடுத்து ஆய்வு கூடத்துக்கு அனுப்பி உரிய ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுகாதாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மயிலாடுதுறை ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் பானுமதி தலைமையில் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் இந்த மருந்து தொடர்பாக ஊரக நலப்பணி இணை இயக்குநர்கள் ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சீர்காழி விவகாரத்தில் 3 தினங்களுக்குள் இந்த மருந்துகள் குறித்து ஆய்வு அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஊரக நலப்பணி இயக்குனர் சித்ரா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த விவகாரம் மிகவும் பரபரப்பாக தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மாருக்கு இது போன்று நடந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணிகள் உள்ளிட்ட பலருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது விசாரணை குழு அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணி பெண்கள் உட்பட 26 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது அந்த பாதிப்பை ஏற்படுத்திய மருந்தை பயன்படுத்துவதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மட்டுமே பாதிப்பு ஏற்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஊசி செலுத்திக் கொண்ட கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது நல்ல முறையில் இருப்பதாக சுகாதாரத்துறை தகவலானது தெரிவித்திருக்கிறது. பாதிப்பை ஏற்படுத்திய குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பயன்படுத்த தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எங்கெங்கு மருந்து சென்றுள்ளதோ அவற்றின் விநியோகத்திற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட பேட்ச் ஆன்டிபயோட்டிக் மருந்தின் மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், இது தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம் பிரகாஷ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் 27 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 20 குழந்தை பெற்ற தாய்மார்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று அந்த 27 கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவமனை சார்பாக மாத்திரைகளும் ஊசிகளும் போடப்பட்டது.
போடப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அந்த 27 கர்ப்பிணி பெண்களுக்கும் உடல் நடுக்கம் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனை முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. உடனடியாக அப்போது பணியில் இருந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அந்த மருத்துவமனை தலைமை மருத்துவர் மற்றும் மகப்பேறு தலைமை மருத்துவருக்கு தகவல் தெரிவித்தார்கள். தகவல் அறிந்த உடனே மருத்துவர் இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து என்ன நடந்தது என்பதை கேட்டறிந்த பிறகு உடனடியாக அந்த 27 கர்ப்பிணி பெண்களுக்கும் மாற்று மருந்து கொடுத்தார்கள். கொடுத்த மாலை, அதாவது நேற்று மாலை அவருடைய உடல்நிலை முழுவதும் சீராக மாறியது. மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 2 கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் கடலூர் அரசு மருத்துவமனை மற்றும் சிதம்பரத்திற்குரிய அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் வந்து மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் வழங்கப்பட்டது என்பது குறித்து சுகாதாரத்துறை ஆய்வு மேற்கொண்டதில் பேட்ச் ஆன்டிபயோட்டிக் அந்த மருந்து அவர்களுக்கு கொடுத்தவுடன் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதல் கட்ட தகவல் வந்து வெளியே வந்துள்ளது. ஆகையால் உடனடியாக அந்த பேட்ச் சேர்ந்த அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு எங்கெங்கு சென்றுள்ளதோ அவற்றின் விநியோகத்திற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை தமிழ்நாடு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அந்த மருந்துகளை உடனடியாக அனைத்து அரசு மருத்துவமனையிலிருந்து கையகப்பற்றி ஆய்வு கூடத்திற்கு அனுப்ப வேண்டும். உடனடியாக அந்த மருந்துகளை ஆய்வு செய்து அதில் என்ன குறைகள் இருப்பது என்பது குறித்து கண்டறிந்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தற்போது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த சீர்காழி அரசு மருத்துவமனையில் 27 கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு மருத்துவமனையே ஊசி மற்றும் மாத்திரை கொடுத்தது தரமற்றதாக என ஒரு புகார் தற்போது எழுந்துள்ளது. ஆகையால் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டுக்குரிய அனைத்து அரசு மருத்துவமனைகளும் முறையான சிகிச்சை வழங்க வேண்டும், தரமான மருந்துகளை கொள்முதல் செய்து மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த உறவினர்கள், அதாவது 27 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தை பெற்ற தாய்மார் உறவினர்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிவரும் காலங்களில் இது போன்ற சம்பவம் நடைபெறக்கூடாது. ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு முழுவதும் எழுந்து வருகிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை அதிகமாக உள்ளது. ஆகையால் உடனடியாக அந்த இடங்களை பூர்த்தி செய்ய வேண்டும், தரமான மருந்துகளை விநியோகம் செய்ய வேண்டும், மக்களின் உயிரோடு விளையாடக்கூடாது என உறவுகள் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது குறித்து இந்த ஆய்வு குறித்து அனுப்பப்பட்ட மருந்து அறிக்கை வந்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து அடுத்த கட்ட முடிவு தெரிவிக்கப்படும் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.